ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளைகாலின் ஆக்சிஜனேற்றம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆக்சிஜனேற்றியின் தன்மை மற்றும் வினை நிகழ் நிபந்தனைகளை ஆக்சிஜனேற்றத்தில் கிளைக்கால் பல்வேறு விளைபொருட்களை தருகிறது சொல்கிறாங்க. நைட்ரிக் அமிலம் அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தும் போது பின்வரும் விளைபொருட்கள் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளைக்கால் எடுத்து ஆக்சடைஸ் பண்ணும்போது ஒரு 1 டிகிரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சடைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆல்டிஹைடாக மாறும். அப்புறம் ஒரு மறுபடியும் ஆக்சடைஸ் பண்ணும்போது ஆயிக் ஆசிட்டாக மாறும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆல்டிஹைடாக மாறி இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆக்சடைஸ் பண்ணும்போது ஒரு ஆயிக் ஆசிட்டாக மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சடைஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற தொகுதி ஒரு ஆல்டிஹைடாக மாறி இருக்குது. அதை மறுபடியும் ஆக்சடைஸ் பண்ணும்போது ஆயிக் அமிலம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சாலிக் அமிலம் மாறி இருக்குது. இந்த விளைபொருள் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிளைக்கால் ஆல்டிஹைடை வந்து ஆக்சடைஸ் பண்ணும்போது கிளைஆக்சால் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிடைச்ச அந்த கிளைஆக்சால் வந்து ஆக்சடைஸ் பண்ணும்போது மறுபடியும் நம்ம ஆக்சடைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபார்மல் மெத்தனாயிக் ஆசிட், அதாவது கிளைஆக்சாலிக் அமிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. சரியா? ஈஸி தான் நம்மளுக்கு இது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டிகிரி ஆல்கஹாலை வந்து ஆக்சடைஸ் பண்ணும்போது ஒரு ஆல்டிஹைடாக மாறும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயிக் ஆசிட்டாக மாறும். அதே தான் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தொகுதி மாறுறது கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற தொகுதி மாறுறது கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் மறுபடியும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஆக்சடைஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி மெமரி பவர் நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் எழுதிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இதெல்லாம் வந்து எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஈஸியானது தான்.